ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு போங்க தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? சரி பாஸ், நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறேன். வரேன் வரேன் ராதிகா. இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது ராதிகா. அப்படி பண்ணணும்னு நினைச்சா நீ மாட்டிப்ப. சரி ராதிகா, நீ படுத்து ரெஸ்ட் எடு. அவன் மாத்திரை வாங்கிட்டு வரட்டும், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன வேவு பார்க்க தானே இங்க வந்திருக்கீங்க? பார்த்திபனோட சேர்ந்து பிளான் பண்றீங்களா? இந்த ராதிகா யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கல இருக்குடா. ராதிகா, ராதிகா, மெதுவா 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 உட்காரு. இந்தா டீ குடி. தலை ரொம்ப வலிக்குதுக்கா. ரொம்ப வலிக்குதா? ஆமாக்கா, விண்ண விண்ணு தெரிக்குது. ஏ ராதிகா, எதுக்கு இப்படி நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? நீ இவ்ளோ கஷ்டப்பட்டும் கடைசியில பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு பாரு. அரவிந்த் எங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும்க்கா, இருக்கட்டும். இதுவும் நமக்கு நல்ல சான்ஸ் தான். நல்ல சான்ஸா? இதோ பாரு ராதிகா, இப்போதைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும். இல்லக்கா. இல்ல ராதிகா, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன். உனக்கு உடம்பு முடியலங்கிறது மட்டும் இல்ல, அரவிந்த் இங்க இருக்கும்போது நீ அமைதியா இருக்கிறதா ராதிகா நல்லது. அப்பா, நல்ல விளையாட சாமி, யாரும் பார்க்கல. சங்கரே, சங்கரே, என்னங்க? என்னன்னு தெரியல, நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வா. நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இப்பதானே போறேன். நீங்க என்ன சும்மா தானே பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு தெரியுதுல்ல, நீங்களே போய் எடுத்து குடிங்க, போங்க. சங்கரே, வச்சிட்டியாக்கா? வச்சுட்டு போயிட்டாங்க. என்னென்ன இப்பெல்லாம் ஒரே ஸ்பெஷல் கவனிப்பா இருக்கு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்க இப்படி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆசைப்படுறாங்க. நம்ம அருமை இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான். சரி விடுப்பா, நானே போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். அண்ணா போறது போறீங்க, அப்படியே எங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. சரி பாத்துப்பா. சகல செம்மல்ல. நல்ல வேலை என்ன யாருமே பார்க்கல. ஆனா என் மனசு ஃபுல்லா படபட படபடன்னு இருக்குடி. இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வேலைய ஆரம்பிச்சிரும். வெயிட் பண்ணு. நீதான் ஜாலியா இருக்க. அப்படிலாம் இல்ல பாஸ். சகலைங்களா, நான் அப்படி பண்ண தெரிக்க விடுவோம். வராரு.
தள்ளாதையா படகிற மாதிரி இருக்கு. மாமாவை நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். ஒண்ணுமே இல்ல. ஒன்றும் இல்லாத ஜூஸ் ஊதி ஊதி குடிக்கிறாரு பாரு. ஏய், வெளிய இது சவுண்ட் கேக்குதுரி. ஆரம்பம் ஆயிடுச்சுக்கா. புடிங்க புடிங்க. ஐயோ குடி சகல போடு சகல போடு போடு. பாட்டில் உடைஞ்சிட போகுது மாப்பிள. நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சகல ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா இருங்க மாமா. சகல சகல அதை என்கிட்ட கொடுங்க. நான் விட்டுறேன். என்ன இது? மாமா தான் வின்னு. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்திமா? ஏய் ஏஞ்சல். இப்ப வா போலாம். பாத்திமா என்ன ஆச்சு? ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஐயோ என்னங்க? ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க. பாத்திமா உங்களை தாங்க சொல்றேன். நான் சரியா தான் இருக்கேன். ஏய் பாத்திமா என்னாச்சு ரஜினி? என்னம்மா இது? புடி 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 புடி. சகல என்னங்க என்ன விளையாட்டு இதெல்லாம்? பாட்டில் விளையாட்டு. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அது. ஏதோ குடிச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல இல்ல நாங்க எல்லாருமே குடிச்சிருக்கோம். ஐயோ பாட்டில் காலி, எல்லாரும் ஜாலி. மாமா ஜூஸ் தானே மாமா குடிச்சோம். இது ஃப்ரிட்ஜ்ல இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலாச்சே. ஆமா கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சோம். பாஸ் லவ் யூ பாஸ். பாஸ் பாஸ் சாரி பாஸ் லவ் யூ பாஸ். You love Rajini, Arvind happy. சகல நீங்க ரொம்ப சூப்பர் மாப்பிள. நான் தான் ரஜினியை கம்பல் பண்ணேன். சரி. ஆனா உன் மேல அவ வச்சதுதான் லவ். புரிஞ்சுது? அரவிந்த் fully understand. கேட்டியா? கை கொடு. என்ன கொடு. நீங்க தான் perfect pair. Live long, long live. நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? எதுக்கு நிக்கிறா? சமஜோடி இல்ல. அக்கா இதுக்கு போய் பயந்தியே, இப்ப பாத்தியா சந்தோஷமா? அனுபல் பொம்மை. ஏ கம் ஹியர். அரவிந்த் ஆமா நீ ஒரு உண்மை கேட்டல்ல?
ராதிகா கேளு கேளு அடிச்ச ஜூஸ் இறங்கிட்டு போல இருக்கு. நீ கேளு, நான் சொல்றேன். ரஜினி அக்காவ உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கும் அரவிந்த் மாதிரி வேற லவ் இருந்திருக்கா? என்ன ராதிகா? ஐயோ, காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிருக்க. மாட்டியா? அக்கா, நீ எதுக்குக்கா இப்படி பாக்குற? உன்கிட்ட சொன்னதே இல்லையா? இல்லையே. அவன் மறைக்கணும்ல நினைச்சிருக்க மாட்டான். இப்போ ரஜினி மட்டும் தான் அவன் மனசுல இருக்கான். அவன் பழசெல்லாம் மறந்தே போயிருப்பான். மறக்கல மறக்கல. லவ் பண்ண மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டேன். தப்பு. Never. ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா? நான் வேற காலேஜ், அவ அவளோட காலேஜ். முத தடவை ஒரு காம்படிஷனுக்காக அவ எங்க காலேஜுக்கு வந்திருந்தா. தான் யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்கான். இப்ப கூட அவளை முதல்ல மீட் பண்ணது கூட மறக்காம சொல்றான். ஆமா, அவ அப்படி இருப்பா. ஒரு ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாரி கட்டியிருந்தா. பா, அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. ஹலோ, போதும் போதும், பாட்டு நிறுத்துறியா? முதல்ல அந்த கதையை சொல்லு. ஆமா, சொல்றேன். எங்க காலேஜுக்கு வந்தாளா, அப்புறம் தினமும் நான் அவளை பார்க்க அவங்க காலேஜுக்கு போவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்ல. என்ன ரஜினி இது? அந்த காலேஜ்ல மத்த பொண்ணுங்கெல்லாம் ஸ்டார்ஸ், அவ மட்டும்தான் மூன். அழகு ஒரு முழு நிலா அப்படியே தரையில இறங்கி நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துட்டு அவர் இப்படிப்பட்டவர்னு உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லக்கா. அக்கா, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம். ஆனா அவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னைக்குமே அவர் காப்பாத்த மாட்டாருங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்கக்கா. இங்க பாரு, ஏதோ இந்த ரஜினி விஷயத்துல வேற வழி இல்லாம உன்கிட்ட 2-3 வார்த்தை பேச வேண்டியதா போச்சு. அது அவளுக்காக மட்டும்தான். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கலாம் நினைக்காத. முக்கியமா எனக்கும் அவருக்கும் நடுவுல சண்டையோ சந்தோஷமோ அத நாங்களே பாத்துப்போம். நீ வர தேவையில்லை. ஐயோ, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனே தெரியலையே. எப்படி சமாளிக்க போறடா பார்த்திபா? இன்னைக்கு செத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கியா? இரு.
ஏங்க ஏங்க சாரிங்க 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நைட் அடிச்சது இன்னும் இறங்கலையா உனக்கு? ஏங்க நேத்து சத்தியமா என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. யாரு நீ? நீ எதுவுமே பண்ணல. ஆஹா, நீ யாருன்னு முழுசா நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன செஞ்ச? என்னவா இருக்கும்? ஏங்க சும்மா ஏதாவது சொல்லி என்ன மிரட்டாதீங்க. ஓ, நான் உன்னை இப்ப சும்மா மிரட்டுறனா? நீ என்னெல்லாம் செஞ்சன்னு சொல்லவா? அத்தை பாவுங்க. நீ பாவம் இல்லையா? இங்க ஒவ்வொருத்தரும் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. ஏன்டா எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருந்த? இத தாங்கிக்காம போயிட்டா ஏன் ரஜினி இல்ல கஷ்டப்படுவா? ஐ லவ் யூ பார்த்திபா. நானும் தாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அத்தை மாமாவை தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுவோம். அங்க போயா? வேணாங்க, அனிதா இருப்பா, தேவையில்லாத பிரச்சனையாகும். நான் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வரேங்க. எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க? இது உன் குடும்பம்னா அது என் குடும்பம் தானே. உனக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். எதையும் தாங்கிப்பேன் பார்த்திபா. நான் சொல்லல அத்தை. ஐயோ அத்தை, இதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்படி உங்களை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அழாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவர் சீக்கிரம் திருந்திருவாரு. நீங்க வருத்தப்படாம இருங்க அத்தை. இல்ல, நான் அவருக்காக நிறைய அழுதுட்டேன் பார்த்திபா. நான் அவருக்காக காத்திருந்து காத்திருந்து தினம் தினம் அழுதுருக்கேன் பார்த்திபா. ஆனா நான் இப்ப அவருக்காக அழல. அதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கண்ணீர் சந்தோஷத்துலதான் வருது பார்த்திபா. நாங்க தேடி தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா கூட. எதுக்கு இப்ப என்ன முறைச்சிட்டு போன? பேச வேண்டாம் தான் அமைதியா போறேன். போறவனை கூப்பிட்டு தேவையில்லாம பேச வைக்காத. ஹலோ, உனக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்ல. நீ ஒன்னும் அமைதியா போல, என்ன முறைச்சிட்டு தான் போனேன். ஆமா, நான் முறைச்சிட்டு தான் போனேன். என்ன இப்போ? எதுக்கு என்ன முறைச்சிட்டு போனேன்னு இப்ப எனக்கு தெரியணும். நீ செஞ்ச காரியத்துக்கு முறைச்சது தப்பு இல்ல, அமைதியா போனாதான் தப்பு. ஏன்னா ஏற்கனவே நீ பல்ப் வாங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு தான் நான் பேசல. கேப் கிடைச்சா போதும் புதுசா கதை எழுதிடுறதான்ல. ஆனா உன் அளவுக்கு இல்லம்மா. நான் கதை எழுத நினைக்கிற நேரத்துல நீ மொத்த சீனையும் ஓட்டி முடிச்சுட்டு போயிடுறியே. நைட்டு நடந்த கலவரத்துக்கு நீதான் காரணம் நல்லா தெரியுது. கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து வச்சது நீதானே?
ஆமா நான் தான். என்ன பண்ணுவ? அங்க போய் ரஜினி ரஜினி ராதிகா தான் இத கலந்து கொடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? உனக்கு என்ன பத்தி தான் தெரியாதுன்னு நினைச்சேன், ரஜினிய பத்தியே தெரியாதா? நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ரஜினிக்கு தெரியுமா என்ன? அவ்வளவு முட்டாள் நினைச்சியா ரஜினிய? இங்க பாரு, அன்பா இருக்கிறதுக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ராதிகா. நீயா புரிஞ்சு பண்ண ரஜினி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அனிதா விஷயத்தை பார்த்தமா உனக்கு புரியல? ஏய், அனிதா அக்காவ பண்ணது துரோகம். அப்ப நீ ரஜினிக்கு பண்றதுக்கு பேர் என்ன? இங்க பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல தப்பு மேல தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. ஒழுங்கா அரவிந்த் கூட போய் வாழ்ற வழிய பாரு. என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். சரி, ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நான் இருக்கிற வரைக்கும் ரஜினியோட நிழல கூட உன்னால தொட முடியாது. இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிறதா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறியா? நீ அப்படி நினைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நீ ரஜினியோட தங்கச்சியா போயிட்ட. நானும் உங்க அக்கா புருஷங்கிற இடத்துல இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இதுவே பழைய பார்த்திபனா இருந்தா எப்படி ஓட விட்டுருப்பேன்னு தெரியும்ல. அதனால இதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பழைய பார்த்திபனை தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆமால ஆமா ஆமா, கூப்பிடுங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க பார்த்திபா. ஆனா அனிதா அங்க இருப்பா இல்ல? பார்த்திபா, ரஜினியை கொஞ்சம் பாத்துக்கோப்பா. அத்தை, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. பார்த்திபா, மறுபடியும் கேக்குறேன், எல்லாம் ஓகே தானே? உங்க அம்மாவுக்கு பிடிக்கும்ல? உன்னை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். வா போலாம். அம்மா போயிட்டு வரோமா? மாமா வரோம் மாமா, போயிட்டு வரோம். சரிப்பா. பாய் ராதிகா. பாய் பத்மாமா. பாத்து பத்திரம். சரி சங்கரி, நான் போயிட்டு வரேன். இவள நாங்க மருமகளா ஏத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. அம்மா, தயவு செஞ்சு புரியாம பேசாத. முன்னாடி கூட நீங்க கேட்டதுனாலதான் இவளை வீட்டுக்கும் கோயிலுக்கும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ மனசார அவ இந்த வீட்டோட மருமகளா வந்து நிக்கிறா. ஆனா நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப வீட்டை விட்டு துரத்துற? இங்க பாரு, நீ தேவையில்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. அதான் நாங்க வர முடியாதுன்னு சொல்லியாச்சுல. கிளம்புங்க, இங்க கிளம்புங்க. அம்மா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றமா. அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படி நடந்தா அதை நாங்க பாத்துக்கிறோம். அனிதா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவ வந்த பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ வரதுக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. போங்க. ஏங்க, இவங்க கிட்ட எப்படி பேசினாலும் கேட்க போறது இல்ல. நீங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. போதுமாங்க, போதுமா? இதான் இவங்க. வாங்க போலாம். எங்க வாங்க வாங்க. விடு பார்த்திபா. சொன்னா கேளு ரஜினி. பார்த்திபா விடு. விடு பார்த்திபா. வர மாட்டேன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. வேண்டாம், இதுக்கு மேல நமக்கு இங்க மரியாதை இல்ல. பார்த்திபா, நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் இந்த வீட்டு மருமக. இது ஏன் உரிமை. இன்னைக்கு நானும் அவங்களான்னு பாக்குறேன். அவங்க வராம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எங்க சொன்னா கேளுங்க. வர மாட்டேன்னு சொல்றேன்ல. ரஜினி, கலகம் பொறுத்ததா வழி பிறக்கும். நானும் அவங்களான்னு பாத்துருவேன். ரஜினி வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு பார்த்திபா.
புரிஞ்சுக்காத இவங்களுக்காக நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க? நீ கஷ்டப்பட்டிருக்கியே, நான் உன்னை புரிஞ்சுக்காத போலாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. பொறுமையா காத்துட்டு இருந்தல, அதுதானே நான் இப்ப செய்யறேன். ஏங்க இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. அனிதா வேற வந்துட்டு இருக்கா. ஐயோ, இவங்க பெரிய பிரச்சனை பண்ணாம போக மாட்டாங்க போல இருக்கு. அதுக்குதான் கிளம்ப சொன்னோம். எங்க கேக்குறாங்க அவங்க? ஏங்க இவங்க வரலன்னா என்ன, ஃபங்க்ஷன் நடக்காதா? உங்க ஃபங்க்ஷனை செமையா நான் நடத்துறேங்க. அது கிடையாது பார்த்திபா. நான் என் குடும்பத்துக்காக பல சந்தோஷம், துக்கம், கஷ்டம், எவ்வளவோ அவமானம் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா ஒரு மருமகளா என் அங்கீகாரத்துக்காக போராடுறேன். அந்த நிமிஷம் தான் இது. உன் அம்மா, அப்பா, அனிதா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதை பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இது. இதை நான் விட மாட்டேன். அதுக்கு இல்ல ரஜினி. பார்த்திபா, நீ எதுவும் பேசாத. ம்? அனிதா வந்துட்டா. அனிதா பாத்தியா? என்ன ரெண்டு பேரும் தர்ணா பண்றாங்களா? பண்ணட்டும், நீங்க உள்ள போங்க. ம். நீங்க தான் ரஜினியா? ஆமா சார், நான் தான். ஏன் சார், என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நான் உங்களோட ஹஸ்பண்ட். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்றீங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை பண்றீங்களா? சார், இது எங்க வீடு. உள்ள இருக்கிறது ஏன் அப்பா அம்மா. நான் இந்த வீட்டோட பையன், இவ இந்த வீட்டோட மருமகன். அதெல்லாம் பழைய கதை. என்னங்க, என்ன இது? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. மா, பேசாம என் கூட வாங்க. சார், நான் தான் அனிதா. உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். கேட்டீங்களாப்பா? இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கல்ல? இப்ப பேசுங்க. சும்மா இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய் பார்த்திபா. சார், அப்பா அம்மாவே இருக்கட்டும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே பேசி முடிக்கிற வரைக்கும் அது குடும்ப பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்னு வந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம்.
நீங்க இப்படியே இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. முதல்ல உங்க பிரச்சனையை உள்ள போய் பேசுங்க, இல்லன்னா இங்க இருந்து கிளம்பி போங்க. இல்ல சார், நான் இந்த வீட்டு மருமகன். அவங்க என்ன உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். சார் இங்க பாரு அனிதா, ரஜினிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன நினைச்சிட்டு நீ இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வாங்க இதான் ரஜினி வீடு. என்னத்த பாக்குறீங்க? வாங்க உள்ள போலாம். ஏண்டா சொந்த வீடா வாடகை வீடாடா? சொந்த வீடு தான், அவங்க பரம்பரை வீடு. ஆஹா, கோலம் போடாம வச்சிருக்காங்களே, என்ன முத பாலே ஒய்டா போகுது. அத்த என்னத்த நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். ஏண்டா இது குடும்பம் பொம்பளைங்கள குடியிருக்கிற வீடாடா இது? அத்த என்ன அத்தை சொத்தனட்டு சொல்றா? எல்லாரும் வீட்டுக்குள்ள தானே கிடக்குறாங்க. ஆமா அத்த, இங்கதான் இருக்காங்க. ஏண்டா வாழற வீட்டுல ஒரு காலையிலேயே எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாதா? ஆமா, நானே இப்பதான் பாக்குறேன். அத்த காலையில எந்திரிச்சு சூப்பரா கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் போடல தெரியல. சரி வாங்க உள்ள போய் கேட்டுருவோம். வாங்க மாமா. இன்னும் என்னெல்லாம் இருக்கோ, எப்படிரா சமாளிக்க போற பார்த்திபா? வாங்க வாங்க மாமா, உள்ள வாங்க வாங்க. கடைசியில நீங்க தான் எனக்கு வில்லன். நானே அண்ணா அண்ணா. ஏய் பாத்திமா, how are you? நீலியே என்ன இது? அடியாத்தி, என்ன இத்தனை பொம்பளைங்க வீட்டுல இருக்கிறீங்க? காலையில விளக்கேத்தி சாமி கும்பிட பழக்கமே இல்லையா? இருக்குமா, அது வெள்ளி சேவா மட்டும்தான் காலையில விளக்கேத்துவோம். என்னது? மத்த நாள்ல சாயந்தரம் ஏத்துவோம். அது என்ன 2 நாள் கணக்கு? மத்த நாள்ல வேண்டாத நாளா போச்சா? வீடான வீட்டுல தினம் விளக்கேத்தினா தானமா ஐஸ்வர்யம். சரி, சமையலறை எங்க இருக்கு? அதுக்கும் இப்படி திரு திரு திருன்னு முழிச்சா எப்படி? அத்த அங்க இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன். இல்ல அத்த கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க, அங்கதான் இருக்கு, வாங்க. வர வா வா. அப்பா சுபா, இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. ஆனா காப்பி தண்ணி மட்டும் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி கூட போட தெரியும் போல இருக்கு. ஐயோ, அது இங்க போட்டது இல்ல. உங்களுக்காகவே ஸ்பெஷலா கணேஷ் பவன்ல வாங்கிட்டு வந்த டிகிரி காபி.
என்னங்க என்ன இப்படி சொல்றாரு? ரொம்ப அழகு. இந்த வீட்ல காபி தண்ணி போட்டு குடிக்கிற பழக்கம் கூட இல்லையா? இல்லம்மா, இங்க யாரும் ஃபில்டர் காஃபி சாப்பிடுறது இல்ல. உங்களுக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும்னு பார்த்திபன் சொன்னான். அதான் மாமா கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். நாளையில இருந்து நாங்களே உங்களுக்கு ஃபில்டர் காஃபி போட்டு தரோம். நான் ஃபில்டர் வாங்கிட்டு வர வரும்போது. சரி சரி, எல்லாம் ஆகட்டும் ஆகட்டும். இந்த பார், நீ கொஞ்சம் அங்கிட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாயே. பேசலாமா? சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். வந்தப்புறம் பேசலாம். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. வரேன். பாத்துக்கலாம். அவ பாட்டுக்கு போயிட்டா. பட் மாமா, அத்தை மாமாவை நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. மாமா போங்க மாமா. அத்தை நீங்களும் போங்க. அத்தை போங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. வாங்க வாங்க. போங்க மாமா. வரேன். போங்க அத்தை. ஆனா என்ன இல்ல ராதிகா, நமக்கு கிடைச்சது எல்லாமே நல்ல சான்ஸ் தான். ஆனா எப்பவுமே அது அவளுக்கு சாதகமா தான் போய் முடியுது. நமக்கு தெரிஞ்ச ரஜினி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நாம நினைச்சோம். இப்போ அதேதான் அந்த அத்தையும் செய்ய போறாங்க. ஆனா ரஜினியோட நடிப்பு நீ எடுபடாம பாத்துக்கிட்டா மட்டும் போதும்கா. அவங்க அத்தை இங்க இருந்து அவமானப்பட்டு போகணும் ராதிகா. அந்த மாதிரி மட்டும் நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ரஜினியையும் பார்த்திபனையும் பிரிக்கிற வேலைய அவங்களே முடிச்சு வச்சிருவாங்க. கண்டிப்பாக்கா. ஆனா எதுவா இருந்தாலும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு தெளிவா செய்யணும். ராதிகா, இதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்னக்கா? நம்மளால கண்டிப்பா அந்த அத்தை கிட்ட பேசவே முடியாது. ஆமா. ஆனா அதுக்கு கரெக்டான ஆள் யார் தெரியுமா? யாரு? நம்ம சித்தப்பா தான். சூப்பர்க்கா. அவங்க கல்யாண பிரச்சனைக்கு அப்புறம் சித்தப்பா இந்த வீட்டு பக்கமே வரல. இரு நான் இப்பவே கால் பண்றேன். சீக்கிரம் கால் பண்ணு. அவரு மட்டும் வந்தாருன்னா நீட்டா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாரு. பண்ணு 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 பண்ணு. என்னாச்சு இவளுக்கு? 10 நாள் ஆச்சு மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாலே. இப்ப எதுக்கு கால் பண்றா? சொல்லுமா ராதிகா. ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே பார்க்க முடியல. ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தம்மா, இப்பதான் வந்தேன். சொல்லுமா ராதிகா, அங்க நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கலவரமா தான் போயிட்டு இருக்கு சித்தப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தப்பா. ஆமா சித்தப்பா, அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆமா சித்தப்பா, வாசல்ல ஏன் கோலம் போடலன்னு ஆரம்பிச்சு வண்டி வண்டியா கேட்டாங்க. ஏமா நீங்க என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நாங்க உங்களை என்ன சித்தப்பா கேட்க முடியும்? நீங்க தான் அதெல்லாம் கேட்கணும். நீங்க கேக்குற கேள்வியில ரஜினி எங்க குடும்பத்துக்கு தேவையே இல்லைன்னு அவங்க ஓடணும். சொல்லிட்டல, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
சங்கரி ஒரு கிளாஸ் சுடுதண்ணி கொண்டு வா. இது கொண்டு வரேன் சித்தப்பா. சங்கரி எவ்வளவு நேரம் ஆச்சுமா சுடுதண்ணி கேட்டு? யார் அப்ப நீங்க? புதுசா இருக்கு. யாரு? நான் புதுசா? ஏமா எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தம்பி தம்பி இவங்க நம்ம பார்த்திபனோட அத்தையும் மாமாவும் காலையில தான் வந்தாங்க. ஏமா இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் வந்து இருங்க இருங்க, ஆள் யாருன்னு தெரியாம இப்படி மரியாதை இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேண்டாமா? தம்பி 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 முதல்ல யார் நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மத்ததெல்லாம் பேசலாம். எப்பா வாப்பா சிங்கமுத்து, எப்ப வந்த? வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கே. எங்க போயிருந்த? அது ஒண்ணு இல்லண்ணே, ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தேன். காலையில தான் வந்தேன். ஓ தெரியுதா இப்போ? இவர் என் அண்ணன், அவன் கூட பிறந்த தம்பி நானு. ஓ ரஜினியோட சித்தப்பூ. ஏய், இந்த நக்கல் நயன்ல ஏட்ட வச்சுக்கிட்டே வச்சுக்க, மரியாதை கிட்ட போயிரும் பாத்துக்க. எப்படி எங்க அத்தை கிட்ட உங்க மரியாதை கெட்டு போச்சே அப்படியா? கேள்வி ஒவ்வொன்னும் சும்மா டான் டான் இருந்துச்சுல்ல, பதிலே சொல்ல முடியாது. திணறிட்டீங்கல்ல. எங்க அத்தை எல்லாம் வக்கீலா இருக்க வேண்டியவங்க. ஏய் ஏண்டா, எங்க இருந்தோ ஒரு வயசான பொம்பளைய கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறல்ல? இதே மாதிரி அவங்களோட சேர்த்து உன்னைய ஓட விடுறா இல்லன்னு பாடுறா. இது என்ன சவால் வாரமா? ஆள் ஆளுக்கு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, இதையும் என் டைரியில போய் எழுதி வச்சுக்கிறேன். ஆமா என்ன சொன்னீங்க? என்னையும் எங்க அத்தை மாமாவையும் ஓட விட போறீங்க. யாரு நீங்க? அதானே? ஏய் என்ன நக்கலா? லைட்டா இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கே கொஞ்சம் குறு குறுன்னு இல்ல? என்னடா இது, நாம வர்றோம், மீசைய சும்மா தடவிக்கிட்டே சவால் விடுறோம், அதுவும் புட்டுக்குது. மறுபடியும் கூச்சமே இல்லாம வரோம், கண்ணெல்லாம் உருட்டி இதோ இந்த மாதிரி கையெல்லாம் முறுக்கி மேனரிசம் பண்ணி வீர வசனமா சவால் விடுறோம், அதுவும் புஷ்னு போயிடுது. பார்த்திபா இருங்க, நான் என்ன சொல்லி முடிக்கல. எத்தனை தடவை மூக்கு உடைஞ்சு போனாலும் அப்படியே வேஷ்டிய வரிஞ்சு கட்டிட்டு திரும்பவும் வரீங்களே, அந்த கட்ஸ் தான் சிங்கமுத்து. சரி சரி கிளம்புங்க, சவால் வேற விட்டாச்சு, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும்ல. டைம் வேஸ்ட் ஆக போகுது, போங்க போங்க. ஏய், ரஜினி நம்மளை ஏத்துக்கிட்டா அவ கூட சந்தோஷமா வாழ போறங்கிற மெதப்புல பேசிட்டு இருக்கியா? ஏய், வாழ்ந்துருவே நீ. ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி. உங்க முன்னாடியே சும்மா ஜாலியா வாழதான் போறோம். என்ன நேரமோ இப்படி ஒரு வீட்டுல நமக்கு சம்பந்தம் அமையணும்னு இருந்திருக்கு. முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்களை இந்த வீட்டோட வச்சுக்கிறது என்ன பழக்கம்னே தெரியலப்பா. எத்தனை நாள் தான் பக்கத்திலேயே வச்சு ஊட்டி ஊட்டி வளர்க்க முடியும் சொல்லு? இடுப்புலயே வச்சிட்டு இருந்தா அந்த புள்ள எப்படி நடப்பழகும் சொல்லு? ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு வாழ்க்கை மேல ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். தம் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு ஒரு பயம் எப்பவுமே அத்தைக்கு இருக்கு. என்ன பேசுற புள்ள? இப்படி கூடவே வச்சிருந்து அவங்க வாழ்க்கையில என்ன சந்தோஷமா இருந்திருக்காங்க சொல்லு? இப்படி குடும்பமே குழம்பி தடுமாறி போய் நிக்குதுடா. அந்த ராதிகா பிள்ளையெல்லாம் நல்ல வெளு வெளுன்னு வெளுத்து புருஷ வீட்டுக்கு அனுப்பாம இங்க வச்சு கொஞ்சிட்டு இருக்காளுங்க. அந்த மூத்த மாப்பிளைக்கு ஏதோ கடை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அவன் வீட்டை விட்டு நகர மாட்டேங்கிறான். சரி சாமி, அவங்க எல்லாத்தையும் விட்டுற. நீ ஏன் சாமி இப்படி இருக்க?
ரஜினி புள்ள ஒரு மரியாதையான வேலையில இருக்கா. அவ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நீ இப்படியே வா இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் நின்னுகிட்டு இருப்ப? டேய் பார்த்திபா, முதல்ல நீ ஒரு வேலையை தேடுடா, அதானே உனக்கு மரியாதை. சரிதா. என்னமோப்பா, இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. உன் மாமனார் முகத்துல விளங்காதவன்னு எழுதி ஒட்டாததான் மிச்சம். சரியான கேடு கட்டவனா இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு ஒரு பையன் இருக்கானாமே, அப்பனுக்கு தப்பாத ஒரு பிள்ளையா. அதான் அந்த கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடினானாமே, அவனைத்தான் நான் இன்னும் பாக்கல. டேய், வீட்லயே தங்காதவெல்லாம் ஒரு பிள்ளையாடா? நீங்க சொல்றது சரிதான். இந்த வீடு அப்படிதான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தாலும் இந்த குடும்பம் இன்னும் செதறாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எல்லாரையும் இணைச்சு கட்டுற கயிறா ரஜினி இருக்கிறது தான். யாரு எப்படி இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்காம இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் தனியா நின்னு காப்பாத்துறவ அவ. இந்த மொத்த குடும்பமும் சேரா இருக்கேன்னு பாக்குறீங்க நீங்க. அதுல தாமரையா இருக்கிற ரஜினிய நான் பார்த்தேன். இந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பொக்கிஷமான பொண்ணு ரஜினி. சீக்கிரமே அது உங்களுக்கு புரியும் அத்தை. அதெல்லாம் எனக்கு புரியும். அதை தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இங்க பாருப்பா, அந்த ரஜினி புள்ள கையால ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க முடியலப்பா இது வரைக்கும். அந்த புள்ள வந்தா சொல்லு, இன்னைக்கு நைட்டு அவ கையால சமைக்கிற சாப்பாடு தான் நான் நல்லா சாப்பிடணும். சரிதா. அம்புடுதான் சொல்லிட்டேன், புரியுதா? அதுக்கு போய் வழிய பாரு. இப்போ என்ன பண்றது? இவங்க அவனை கூப்பிட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து நிதானமா சாமி கும்பிட்டு இருக்காங்க. நானும் அததான்க்கா பாக்குறேன். பேக் கூட எடுத்துட்டு வரல, வெறும் கையோட வந்து விபூதி பூசிட்டு இருக்காங்க. ஏய் இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னடா? என்னடா இவ வெள்ளென்ன கிளம்புறேன்னு சொன்னாலே என்ன பண்ண போறான்னு தானே பாக்குற? டே பார்த்திபா, நேத்து வீட்டுக்குள்ள வரும்போதே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கின பில்ல பாத்துட்டேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அவ உன்னை திட்டினதும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசத்துல தான் நான் கோவப்பட்டுட்டேன். ஆனா அந்த புள்ள பேசுனதெல்லாம் சரிதானே? புருஷனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே எங்கிட்டயே தைரியமா எதிர்த்து நின்னு பேசினா பாரு, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னங்க? தைரியமானவ. நீ செஞ்சது தப்பு தானே பார்த்திபா. கொண்டாட்டிய காப்பாத்த இந்த அத்தை கிட்டயே போய் சொல்லிட்டல நீ. உன்னை அப்படியே போட்டனா? ஆமா, அவ எங்க? எங்கப்பா அவ? அவ எங்க? அவ ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு காலையிலேயே கிளம்பிட்டாமா. ஓ, என்னத்த சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ம செஞ்சது தப்பு இல்லன்னு அவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு. அதனாலதான் அடுத்த வேலைக்கு அவ கிளம்பிட்டால. அதான் ரஜினி. எடே, ரஜினியோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குடா. அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்து மட்டும் நான் மொத்தமா முடிவெடுக்க முடியாது. இன்னும் இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்புறம்தான் ரஜினி எப்படிப்பட்ட மருமகள்னு நான் முடிவுக்கே வர முடியும். என்ன அத்தை, ரஜினி நல்ல மருமகன்னு உங்க வாயாலே சொல்லதான் போறீங்க. பாருங்க. பாக்கலாம் பாக்கலாம். பிடிச்ச புடியிலே நிற்கும், விடாது. என்ன? ஏன் அத்தை, நான் இங்க வரக்கூடாதா? எதுக்கு வரணும்? உனக்கு தான் ரஜினியை பிடிக்கல, இந்த வீட்டுக்காரங்க எல்லாம் ஆகாதுன்னு சொல்ற. ஆகாத வீட்டுக்கு எவ்வளவு வருவாளாடி? அழகம்மா, மாமா, இவ எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் ஆகாதவங்கன்னு சொல்ற? அடியே, அதானுங்க நானும் கேட்டுட்டு கிடக்குறேன். இவங்களாலதான் பார்த்திபன் வாழ்க்கையே போச்சுன்னு மோர்ல போட்ட மிளகா மாதிரி அப்படியே குதிச்சுட்டு கிடந்த. இப்ப இங்க வந்து இவங்க கிட்ட எழுச்சிட்டு பேசிட்டு இருக்க.
ஐயோ அத்தை, இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். ஆமா, நாங்க என்ன பச்சை பிள்ளையா? எங்களை எதுக்கு போல நீ வந்து இங்க பாக்கணும்? நான் எதுக்கு இங்க நான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்களே அங்க வருவோம். நீ முதல்ல மூட்டை எடுத்துட்டு கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. எனக்கு இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் நல்லாவே தெரியும். என்ன எதுவா இருந்தாலும் போன பண்ணு, புரியுதா? நான் வர சொல்லும் போது மட்டும் வந்தா போதும். அனிதா, மதியாதார் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுமா. உங்க அத்தை சொல்றத கேளு. அனிதா, என்ன பண்ற நீ? இல்ல, டீ கொண்டு வந்தேன். அவ உன் தங்கச்சிய வாழ விட மாட்டேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். அவளை கூப்பிட்டு அப்படியே டீ கொடுத்து உபசாரம் பண்ணிட்டு இருக்க. இத பாரு, உன் தங்கச்சி வாழணும்னு உனக்கு என்னமே இல்லையா? அத்தை, ரஜினி பார்த்திபன் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீ அப்ப வந்த மாதிரி எல்லாம் இப்ப வர வேண்டாமா? மனசுல இவங்க மேல இம்புட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு இவங்க கையாலேயே வாங்கி சாப்பிடுவியா நீனு? அப்புறம் ரஜினி வாழ்க்கையை கெடுத்தா முண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி ஆயிடாதா? கிளம்பு பிள்ளை இங்க இருந்து. போற வழியில எம்புட்டு டீ கடை இருக்கு அனிதா. 10 20 கடையில கொடுத்தா நல்ல டீயோ காப்பியோ கிடைக்கும் அனிதா. இந்த பார், நல்லா மெதுவா உட்கார்ந்து நிதானமா இந்த அத்தை மாமா சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு டீய குடிச்சிட்டு போய் வீட்டுக்கு சேரு. வாங்கம்மா. அரவிந்த், சொல்லு ராதிகா. நான் உங்ககிட்ட தானே பேசுறேன். நீங்க எங்கேயோ பார்த்துட்டு சொல்லுன்னா எப்படி சொல்றது? ஏய், இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் பார்த்தாலும் இல்லைனாலும் நீ சொல்றது என் காது கேட்க தானே போகுது. சொல்லு, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. நானும் அத பத்தி தான் அரவிந்த் பேச வந்தேன். எதை பத்தி? இங்க இருந்து ஆபீஸ் ரொம்ப தூரமா இருக்குல்ல, எதுக்கு இப்படி அவசர அவசரமா கிளம்பி போகணும்? நம்ம வீட்ல இருந்தா நிதானமா கிளம்பலாம் அரவிந்த். அங்க இருந்தா உன் முகத்தை மட்டும் தானே பாக்கணும். எவ்வளவு நேரம் இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது? போர் அடிக்காது? இப்ப பார்த்தாலும் இப்படியே கிண்டல் பண்ணாதீங்க அரவிந்த். ஹேய், கம் ஆன் ராதிகா, நான் கிண்டல்லாம் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல, எனக்கு உங்க கூட மட்டும் இருந்தா போதும் அரவிந்த். நம்ம வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். இங்க பாரு, உனக்கு காயம் ஆறின பிறகுதான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு ரஜினி சொல்லிருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? அப்படி சொல்லுங்க. உங்க வாயால இத கேட்க தானே காத்துட்டு இருந்தோம். நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஹெல்ப் தெரியுமா? நான் உங்க ஒய்ஃப் அரவிந்த். நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? ரஜினி சொல்றதுல நியாயம் இருக்குல்ல ராதிகா? ஆமா, உங்களுக்கு எப்பவும் அவ சொல்றதும் அவ செய்யறதும் மட்டும்தான் நியாயமா இருக்கும். Of course, அதுல சந்தேகமே இல்லையே.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.